ஹாய் கேஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், ஒரு ரிச் பீப்புளுக்கும் புவர் பீப்புளுக்கும் இருக்கிற மைண்ட் செட் டிஃப்ரென்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஃபினான்ஷியல் சக்ஸஸ் அடைய முடியும். இந்த வீடியோக்குள்ள இருக்க டிஸ்கஸில் பெஸ்ட்டு ஃபினான்ஸ் புக்ஸ்லாம் தமிழ்லேயே கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் உங்களை அச்சீவ் பண்ணி வச்சுன்னா கண்டிப்பாக அந்த புக்ஸ் எல்லாம் படிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரிச் பீப்புளுக்கு புவர் பீப்புளுக்கு ஒரு பெஸ்ட்டு மைண்ட் செட் இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ப்ரீஃபியரில் சொன்ன மாதிரி அது என்ன மைண்ட் செட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் ஒருத்தவர் இருந்தார். அவர் என்ன பண்ணுவார்னா, காலையில் 10 மணிக்கு வேலைக்கு போவார், சாயங்காலம் 6 மணிக்கு வேலை விட்டு வருவார். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணிக்கு வேலை விட்டு வந்துட்டு திரும்ப 7 மணிக்கு பால் கறக்க போவார். 7 to 9 ஊரில் பால் கறப்பார். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ஒரு 3000 ரூபா வருமானம் கிடைக்கும். நான் அவர்கிட்ட கேட்பேன், என்ன சார் உங்களுக்கு தான் ஆல்ரெடி நல்லா வேலைக்கு போகிறீங்க, நல்லா சம்பாதிக்கிறீங்க, அப்புறம் எதுக்கு சார் அந்த 3000 ரூபா பால் கறக்குறது? இல்லைப்பா, நம்ம குடும்ப செலவு காய்க்கிறவங்கள அந்த 3000 ரூபா அந்த மாதிரி அவர் சொன்னார். அதாவது அவருடைய வருமானம் சேவ் பண்ணிக்கலாம், இந்த 3000 குடும்ப செலவுக்கு பயன்படுத்திக்கலாம்ப்பா அந்த மாதிரி சொல்லுவார். இதுதான் ஒரு புவர் பீப்புளோட மைண்ட் செட். புவர் பீப்புள் பணம் சம்பாதிக்கணும்னா எக்ஸ்ட்ரா டைம் பண்ணணும்னு நினைப்பாங்க. நம்ம அதாவது அவர் பண்ண நான் தப்புன்னு சொல்லல. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நினைப்போம்னா, இப்போ நம்மளுடைய காசு அதிகப்படுத்தணும், நம்ம இந்த வேலையை கொடுத்து இன்னொரு வேலை எக்ஸ்ட்ரா பார்ட்டுமே பார்க்கணும். அது புவர் பீப்புளோட மைண்ட் செட். அதை நான் தப்புன்னு சொல்லலை. இதே அந்த இடத்துல ரிச் பீப்புள் இருந்தார், என்ன பண்ணியிருப்பாருன்னா, அவர் இந்த மாதிரி 10 to 6 வேலைக்கு போகிறாருன்னா அவர் என்ன பண்ணிப்பாருன்னா, இந்த சம்பாரிச்ச பணம் இருக்குது பாருங்க, அந்த பணத்தை எதுலடா முதலீடு பண்ணலாம், எப்படி ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம், எப்படி அந்த 10 ரூபாய் 20 ரூபாயை மாற்றலாம், அப்படி யோசிப்பாங்க. அதாவது ரிச் பீப்புள் பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் சம்பாதிப்பார். இந்த புவர் பீப்புள் ரிச் பீப்புள் ரெண்டு பேருமே சேம் அமௌண்ட்டை சம்பாதிப்பாங்க. இந்த ரிச் பீப்புள் என்ன பண்ணால் அவர் சம்பாதிச்ச அமௌண்ட்டை எதில் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம கூடுதலாக பணம் எடுக்கலாம் அப்படின்னு நினைப்பாரு. ஆனால் அந்த புவர் பீப்புள் எக்ஸ்ட்ரா டைம் போட்டு இன்னொரு வேலை பார்த்து எப்படி அந்த பணத்தை எடுக்கலாம்னு நினைப்பாங்க. இப்போ புவர் பீப்புள் பார்த்தீங்கன்னா காலத்துக்கு வேலைக்கு போய்கிட்டே இருக்கணும். அந்த 3000 ரூபா ஒரு டெய்லி வேலைக்கு போனால் தான் நடக்கும். ஆனால் அந்த ரிச் பீப்புள் இந்த பணத்தை முதலீடு பண்ணி ஒரு வருஷத்துக்குள்ளேயே அவர் திரும்ப ரிட்டர்ன்ஸ் எடுத்துருவார். அந்த ரிட்டர்னை திரும்ப முதலீடு பண்ணுவார். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வேலையே பார்க்க மாட்டார், ஆனால் அவருக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம புவர் பீப்புள் பாருங்கள், டெய்லி அவர் பார்ட் டைமாக அந்த வேலை போய்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அவருக்கு அடிஷனலாக 3000 ரூபா கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த ரிச் புவர் பீப்புளுக்கு இருக்க மைண்ட் செட் டிஃப்ரெண்ட்டு. நீங்கள் ஒரு ரிச் பீப்புள் ஆகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பணத்தை உங்களுக்காண்டி வேலை செய்வீங்க. நீங்கள் பணத்துக்காக வேலை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். பணத்தை உங்களுக்காண்டி எப்போ வேலை செய்ய வைக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். இதுதான் ஒரு ரிச் பீப்புளோட மைண்ட் செட். ரிச் பீப்புள் என்னென்னா நிறையா புக்ஸ் படிப்பாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் ஃபினான்ஸ் ரிலேட்டட் நிறையா புக்ஸ் படித்ததெல்லாம் கற்றுக்குருவாங்க. ஆனால் புவர் பீப்புள் என்னென்னா நம்ம ஒர்க் பண்ணால் தான் பணம் சம்பாதிக்க முடியும், ஒர்க்லேயே ஃபோக்கஸ் பண்ணிக்கிருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த ரெண்டில் எந்த மைண்ட் செட்டுன்ற இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட மைண்ட் செட் எப்படி, நீங்கள் ஒரு புவர் பீப்புள் மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா ரிச் பீப்புள் மைண்ட் செட் மாறுறதுக்கு என்னெல்லாம் படிக்கணும்னு நினச்சேன். இந்த வீடியோக்குள்ள ஒரு ரிச் டாட் புவர் டாட்னு ஒரு புக்கு சஜஷன் பண்ணுறேன். அந்த புக்கை படித்தீங்கன்னா பெஸ்ட். அந்த புக் பர்சனல் ஃபினான்ஷியல் தந்தைன்னு சொல்லுவாங்க. ஃபினான்ஸ் சம்மந்தமாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்கும். இதுதான் ஒரு ரிச் பீப்புளுக்கு புவர் பீப்புளுக்கு இருக்க மைண்ட் செட்டு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் ஒரு ரிச் ஆகணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக அந்த புக்ஸ் எல்லாம் படித்து நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.